ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிக்க போகும் ஜாக்பாட் வருகிறது முக்கிய அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என கூறப்பட்டாலும் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பணவீக்க போக்குகளை பொறுத்து 4% வரை அகவிலைப்படி உயர்வு வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் 50% உள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அடிப்படை ஊதியத்துடன் அகவிலைப்படியை இணைப்பது குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. ஆனால் அகவிலைப்படி 50%ஐ தாண்டினால் இது சாத்தியம் கிடையாது. அதற்கு பதிலாக வீட்டு வாடகைப்படி போன்ற பிறவற்றை அதிகரிக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மார்ச் 2024 மத்திய அரசு அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்தில் 4% உயர்த்தியது. அதேபோல் ஓய்வூதியம் பெறுவோருக்கான அகவிலை நிவாரணமும் 4% உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இருந்து அமலுக்கு வரும் வகையில் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு 8வது ஊதிய குழுவை உருவாக்க வேண்டும் என்றும் 2024 பட்ஜெட்டுக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. ஆனால் 8வது ஊதிய குழு அமைக்கும் திட்டம் இல்லை என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி ஜூலை 30 மாநிலங்களவையில் தெரிவித்தார். 7வது ஊதிய குழு பிப்ரவரி 2014 நிறுவப்பட்டது. அதன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் நடைமுறைக்கு வந்தன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.